குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரின்சிபல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போலீஸ் ஆவது எப்படி அப்படின்ற சீரிஸோட 10வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 9 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 2025ஆம் ஆண்டு பிசி எக்ஸாமுக்காக டார்கெட் 70 அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பிசிக்கான ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. இந்த டெஸ்ட் நீங்க எழுதணும் அப்படின்னா அகாடமிக் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு டெஸ்ட் எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா 9 வீடியோ போட்டோம் இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கானது மட்டும்தான் சார். எஸ்ஐக்கும் சொல்லுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது பிசி எஸ்ஐக்கு டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. 11th 12th புக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகுது எப்படி அப்படின்னு ஜென்ரலா வச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ ஆகிறதுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ணணும்? இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 9 வீடியோல பண்ணதை எஸ்ஐயும் பண்ணணும். சரிங்களா? எஸ்ஐ கேண்டிடேட்டும் பண்ணணும். எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னா 11th 12th படிக்கணும். ஓகேங்களா? 11th 12th இந்த சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபுல்லா படிக்கணும். ஃபுல்லா படிக்கணும்னா உள்ள இருக்க வழியாக படிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது அதுக்குள்ளே வரும். இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா 6லேருந்து 10 வரைக்கும் என்ன படிச்சிங்களோ அதுதான் 11th 12th ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஜியாகிரபியும் அப்படி தான். ஓகேங்களா? ஜியாகிரபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. பாலிட்டியில் நிறைய யூனிட் படிக்கவே தேவையில்லைன்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் 11th ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? வெறும் அந்த ஆத்தரை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடணும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா 11 உங்களுக்கு 6 to 10 எக்கனாமிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற டேட்டா எல்லாமே எக்கனாமிக்ஸ் இங்கே தான் இருக்கும். நான் பிசி எக்ஸாம் சொன்னேன் இல்லையா, எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்ட்ரா படிக்கணும்ட்டு. அதனால 11th 12th தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா புக் பாக்ஸ், புக் பேக்கு இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிச்சா போதும். இதை தாண்டி கேள்வி கேட்க வாய்ப்பே கிடையாது. 11th 12th இது மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? எஸ்ஐ கேண்டிடேட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 6லேருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கை நல்லா தரவா படிச்சிட்டீங்கனாலே நீங்க 85% ஆன்சர் பண்ணிடலாம் எஸ்ஐ எக்ஸாம்ல. உங்களுக்கு கொஸ்டின் இதுலேயே கவர் ஆகிடும். மீறி இந்த 15% தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th 12th வரும். சரிங்களா? அப்போ நீங்க ஜஸ்ட் நான் வந்து எஸ்ஐயை பாஸ் பண்ணா போதும் அப்படின்னா 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புத்தகத்தை படிச்சாலே போதும். சரிங்களா? ஆனா நாங்க அப்படி படிங்கன்னு சொல்ல மாட்டேன். அந்த 85% நீ அக்யூரேட்டா அடிச்சாதான் நீ பாஸ். நீ ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணாலும் அவ்வளவுதான். அதனால 11th 12th சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6 to 10 ஒரு கேள்வி கூட தவறு இல்லாம அடிக்கிற அளவுக்கு நீங்க 6 to 10 மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் 11th 12th கை வைங்க. இதுல இந்த பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோசியல் சயின்ஸ் கை வச்சீங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா சயின்ஸ்ல புக் பாக்ஸ், பேக்கு இம்பார்ட்டன்ட். இதுலயும் இதுல எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா இதுல இதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? இவ்வளவுதான் எஸ்ஐக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 9 வீடியோலையும் உங்களுக்கும் இவங்களுக்கும் சேம் தான். ஓகேங்களா? எல்லாமே ஒரே மெத்தட் தான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சரிங்களா?